Praise the Lord. இன்றைக்கான தேவ வார்த்தை, அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நெருக்கம், அநேக வியாகுலம், என் வாழ்க்கை இப்படியே தான் போயிடுமா, என்னுடைய கண்ணீருக்கெல்லாம் பதிலே கிடையாதா, நான் என்னுடைய ஜெபம் எல்லாம் வீணாதான் போகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறது கடைசி காலம். எப்ப வேணா ஆண்டவர் நம்மள மீட்டு கொள்ளும்படி வரலாம். அநேக விஷயங்கள், அநேக துயரங்கள், துன்பங்கள் மத்திய நம்ம விசுவாசத்தை இழக்கும்படி அநேக போராட்டங்கள் வரலாம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுற அளவுக்கு சாத்தான் பொய்களையும் பிரச்சனைகளையும் விதைக்க காரணா இருக்கிறான். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நீங்க ஜெபிச்சா உங்க வீட்டுல அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபிச்சா ஊர்ல அதனுடைய கிரியை முடக்கப்படும். ஹல்லேலூயா. அதற்காக உங்களை குறி வச்சு அநேக துயரங்கள் மூலமா, துன்பத்தின் மூலமா அவங்கள நெருக்கும்படி ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க. எந்த மாதிரி டைம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், எந்த மாதிரி டைம் ஆண்டு நம்மளை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த நாள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்க துயரம் எல்லாம் மறக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையில நான் சின்ன வயசு நாள் என்னை தொடர்ந்து வந்துட்டு இருந்தான்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைல இருக்கும் போதே ஆண்டவருடைய வாஞ்சையை நான் உணர்ந்திருக்கேன். அதாவது என்ன குறிச்சு என் மகளே வான்னு சொல்லி கூப்பிடுற ஹதத்தை நான் கேட்டிருக்கேன். ஆனாலும் ஹதத்துக்கு நான் செவி கொடுக்கல. எதனாலன்னா ஆண்டவர் நான் அறியல. ஹல்லேலூயா. நான் ஒரு இந்து குடும்பம். சின்ன வயசுல அநேக எங்க வீட்டுல ஆண்டவரை கும்பலாம், மூன்றில் ஒண்ணு மாதிரி, அந்த மாதிரி அந்த தெய்வம் அப்படிதான் நான் கும்பிட்டு இருந்தோம். என் லைஃப்ல நான் எப்போ கரெக்டா 24 வருஷம் ஆச்சு ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. அத்தனை வருஷமும் தொடர்ந்து சின்ன வயசுலயா இருக்கட்டும், அநேக விஷயங்களா இருக்கட்டும், ஒரு சில டாக்ஸ் மூலமா இருக்கட்டும், சுவிசேஷம் மூலமாட்டும் அநேகர் மூலமா எனக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. ஆனா என்னுடைய செவிகள் அதை கேட்க, என் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள கடினப்பட்டது நிமித்தம் ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலயும் ஆண்டவங்க தொட்ட நாள் நினைத்து பாருங்க. எவ்வளோ நன்மை, எவ்வளோ சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம சுத்தி இருக்குது. ஹல்லேலூயா. நம்மளுடைய சந்தோஷம் எல்லாம் பரலோகங்க. அங்கதாங்க நம்மளுடைய தேவன் இருக்கார். உண்டாக்கினவர் அங்கதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களை அப்படியே விட்டுற மாட்டார். அந்த சந்தோஷத்தை நினைச்சு பார்க்கும் போது இன்னும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த நாள் எனக்கு எவ்வளவு துன்பங்க வரட்டும் ஏசப்பா, எல்லா சூழலும் நான் உங்களை இறுக பிடிச்சுப்பேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பும் இருக்கு நல்ல தகப்பனே ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்து தைரியப்படுத்தும் தேவ நீர் ஆண்டவரே. இந்த மாதிரி வாழ்க்கை இப்படியே போகாது, இதே மாதிரி வாழ்க்கை கண்ணீர்ல தான் இருக்குமான்னு சொல்லி அநேக வேதனைக்குள்ள இருக்கலாம். எந்த மாதிரி வழிகளும் திறக்கப்படலையான்னு சொல்லி வேதனைக்குள்ள இருக்கலாம். உம்முடைய காரணத்தை, உம்முடைய வெளிச்சத்தை அவர்களுக்கு கொடுத்து தகப்பனே, குறித்த காலத்துல அவங்க நன்மை செய்து அவங்கள மன மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி அவங்கள பரலோகத்துல கொண்டு சேர்க்கும்படி வேண்டுகிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் இந்த பரலோக சந்தோஷத்தினால் நிரப்புங்க. இன்னும் நன்மை செய்ய கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். God bless you.